சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 800 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆபரண தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 53,220 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 6,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2 நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 1 கிராம் வெள்ளி 50 காசுகள் குறைந்து 96 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தமிழ்நாட்டில் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் முதற்கட்டமாக புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைய உள்ளன. பெரம்பலூர், அரக்கோணம் மற்றும் ராணிப்பேட்டையில் 2வது கட்டமாக மருத்துவக் கல்லூரிகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரம் அரசு புற்றுநோய் மருத்துவமனையை விரிவாக்கம் செய்யவும் அனுமதி தரப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பங்களிப்புடன் அமைக்கப்படும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்காக 25 ஏக்கர் நிலத்தை அடையாளம் காணவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேங்கைவேல் விவகாரத்தில் ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளிராஜாவிடம் சிபிசிஐடி போலீசார் 7.5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர். வேங்கைவேல் விவகாரத்தில் அதே ஊரைச் சேர்ந்த ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளிராஜாவுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியதைத் தொடர்ந்து அவர் புதுக்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேற்று ஆஜரானார். அவருடன் 3 வழக்கறிஞர்கள் வந்த நிலையில் அவர்களை சிபிசிஐடி காவல்துறையினர் அலுவலகத்துக்குள் அனுமதிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா தத் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் காலை 11 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக சம்பவ தினத்தன்று முரளிராஜா தன்னுடைய வாட்ஸ்அப்பில் பலருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அனுப்பியுள்ளது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இது தொடர்பாக மேலும் 2 விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.